ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பா கிட்டே இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவையும் எதிர்பார்க்குற நிலமையில இல்லை. எதாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொஞ்சம் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அவங்க எல்லாத்துக்கும் வரணும், நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் செய்யணும், முன்னாடி நின்று செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அவங்க எதுவுமே செய்யாமல் ஒரு மாதிரி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதிலே எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி இவங்க இதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்குறதுங்கிறது தவறான விஷயமா தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் நம்ம நடந்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வர்ற விஷயத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகேங்க, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமான நிலையிலேருந்து நம்ம கடந்து வர்றதுக்கு சில விஷயங்களை நம்ம தாண்டி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, இது நம்மளுக்கு ஒரு முடிவு இல்லை, நம்மளுக்கும் ஒரு நேரம் வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் எல்லா வேலைகளையுமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒன்று சேர்ந்து செஞ்சாங்க. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இல்லைங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம பரவாயில்ல, இனிமேனாச்சும் கொஞ்சம் நம்ம திறமையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசித்தேன். அதனால நான் என்ன யோசித்தேன் அதுக்கப்புறம்னா, சரி ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு யோசனை முடிவுக்கு வந்தேன். சரி நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாகிட்டையும் கூப்பிட்டு பேசினேன். இது மாதிரி நீங்கள் அம்மா அப்பா வரல பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை தவற நினச்சிக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சாதகமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது டைம் கிடையாது, நம்ம பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் அவங்களே எனக்கு சொன்னாங்க, சரி நீங்கள் யோசிங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். யோசிச்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாதகமான முடிவாக இருக்கா இல்லை எப்படி என்னங்கிறது நம்ம அதுக்கப்புறம் நடக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மாதத்துக்கு அப்புறம் சரி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, அவங்க வீட்டில் இந்த மாதத்துலேயே கல்யாணத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மண்டபத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோன்னா அதுவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கடமையாக இது பண்ணிக்கிட்டு இது பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு இதாகுதோ அதை நம்ம நோக்கி இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதனாலேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி சரி நீங்கள் இதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம். சில விஷயங்களை நம்மளுக்கு முடிவெடுக்கிறதுக்கு சில நம்மளுக்கு ஒரு உரிமைங்கிறது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா அப்பாவே அதுக்கப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் நான் அதிகமாக பேசலை, வீட்லேயும் சாப்பிடலை. இப்படி இருந்தோன்னே அவங்களுக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிட்டு, சரி நம்ம பையனுக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொன்னான் என்னன்னு தெரியல, அண்ணனும் ஏதோ சொல்லியிருப்பான் போல இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பண்ணுறலாம் செய்யலாம், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உணர ஆரம்பிச்சிருக்காங்க சில விஷயங்களை. அதனால் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, சரி நாங்கள் வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் மனசு கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசினாங்க. அப்போயுமே எங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான், நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு கேட்டுகிட்டு இருக்கிறான், ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எதையுமே நானும் இந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ணலை. சரி சமாளிப்போம், நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
3 நாளுக்கு ஒரு 3 நாள் நாளைக்கு அப்புறம் வந்து அண்ணனும் வந்து அண்ணி எல்லோரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னதான் நம்மளுக்கு வந்து கோவமாக வந்து நம்ம வேணாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் நம்ம வந்து பேசினாலும், ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்த பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு சொல்ல முடியாததாக